ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம மட்டும் கிடையாது. சோசியல் மீடியாவை திறந்தாலே இன்னைக்கு இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அரசியல் தான் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அதுலயும் தேமுதிக வச்சு அந்த கூட்டணி பத்தி தான் எல்லாருமே ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. பட் நாம அரசியல் பத்தி எல்லாம் பேச போறது கிடையாது. அதுல இருக்கிற ஒருத்தரை பத்தி தான் பேச போறோம். ரீசெண்டா கேபிஒய் பாலா எந்த ஒரு விஷயமும் செய்யறத வெளியில காட்டுறது இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் செய்யக்கூடிய உதவிகளை அவர் ஏன் வெளியில காட்டணும், அவர் ஏன் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவர் பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா இன்ஸ்டால போஸ்ட் போடுறதோ இல்லாட்டி யூடியூப்ல போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனாலும் அவரோட சேவைகள் இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அவர் நிறைய பேருக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ அவர் ஹெல்ப் பண்றத பார்த்து பல பேர் பலவிதமா பேச ஆரம்பிச்சாங்க. பாலாவுடைய உதவிக்கரம் நீட்டுதல் பின்னணியில உலக நாடுகள் வரைக்கும் தொடர்பு இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத கூட்டம் தான் பாலாவை இயக்குது. சோ இதுக்கு முன்னாடி லாரன்ஸ் மாஸ்டர் மூலயமா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. இப்போ பாலாவை பிடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாலா கூட நடிச்ச பல ஆர்டிஸ்டே அவங்கள பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. பாலா செய்யக்கூடியதெல்லாம் உண்மையான உதவியா, அவரோட சொந்த பணத்துல அவர் எப்படி செய்ய முடியும், அவர் என்ன ராஜ பரம்பரையை சேர்ந்தவரா, அவங்க அப்பா தாத்தா எல்லாம் என்ன ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்களா, கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களா, பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்கா பாலாக்கு? எதுவுமே இல்லாம ஒரு ஷோல நடிச்சு பேசி வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு எப்படி இப்படி உதவி பண்ண முடியும்? இது ஒரு பாசிபிளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. சோ அதுக்கு பின்னணியில தீவிரவாதம் இருக்கு, தீவிரவாதிகள் இருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் பாலாவை இயக்குறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எது எப்படியோ அவர் செய்யக்கூடிய உதவியினால இன்னைக்கு பல பேர் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் எட்டாக்கனியா இருந்ததோ அது எல்லாமே பாலா மூலயமா அவங்களுக்கு எல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கண்ணீர் மல்க சொல்றதையும் பேசுறதையும் நம்ம கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது பாலா உதவி பண்றத பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸும் அதுக்குள்ள நாங்களும் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பாலாவோட சேர்ந்து உதவிகளும் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இதுல ராகவா லாரன்ஸும் பாத்தீங்கன்னா பாலாக்கு ஒரு சில விஷயங்களை வழிகாட்டி இருக்காரு. இப்படி பண்ணுப்பா, இவங்களுக்கு பண்ணுப்பா, நீ உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் பாலாவுக்கு ஒரு மேற்கோள் காட்டியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அரசியல்ல இந்த கூட்டணிய பத்தியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பத்தியும் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கள வச்சு மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அரசியல் களம் இவ்வளோ நாள் விஜய் பக்கமே தான் முழுசா திரும்பி இருந்தது. விஜய மட்டுமே தாக்கி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே தேமுதிகவை தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கேயோ இருந்த வடிவேலை வச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக பேச வச்சு அவரை பட வாய்ப்பே இல்லாமலாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவங்க கூடவே இப்ப இவங்க எப்படி கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க, வடிவேல் எப்படியெல்லாம் பேசினாரு, இவங்களோட சேர்ந்துக்கிட்டு தானே அவங்கள எதிர்த்து பேசினாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பட் உண்மை என்ன பொய் என்ன, அவங்க ஏன் கூட்டணி வச்சாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். யாருக்குமே பணம் ஆசை பதவி ஆசை இல்லாம இருக்காது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு யோசிப்பாங்க. பட் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு யாரு எப்படி வேணா போலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான எதிரிகளும் கிடையாது, நிரந்தரமான நண்பர்களும் கிடையாது. சோ யார் வேணாலும் எப்ப வேணாலும் மாறுவாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியவங்க தான் அரசியலும் அரசியல்வாதிகளும். அப்படி இருக்கும்போது பச்சோந்தி மாதிரி அவங்க நேத்து பார்த்தா திமுகல இருந்திருப்பாங்க, அடுத்த நாள் அதிமுகல இருப்பாங்க, இன்னும் எதிர்காலத்துல தாவேக்கால போவாங்க, இல்ல நாம் தமிழர்ல போவாங்க, இல்ல பாமகல போவாங்க. யாரு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். அதுக்கு எடுத்துக்காட்டாதான் செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுகல மூத்த அமைச்சரா இருந்துட்டு இருந்தாரு. எடப்பாடிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு காரணமா அப்படியே தாவேக்கால போய் ஜம்ப் பண்ணி இப்ப தாவேக்காக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை இன்னையில இருந்தே அவர் தொடங்கிட்டாரு. அந்த அளவுக்கு அரசியல் ரொம்ப மும்முரமா ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் கேப்டனுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் விஜய பத்தி ஏற்கனவே பேசின விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் ட்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் நெகட்டிவான ஒரு விஷயம் தேமுதிகவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. சோ விஜய்க்கு அவர் அட்வைஸ் கொடுத்திருப்பாரு, எங்க அப்பாவை நீங்க அண்ணனா சொன்னீங்க, அதே மாதிரி நான் உங்களை அண்ணனா நினைச்சு உங்களுக்கு தம்பியா நான் ஒரு விஷயத்த சொல்றேன்.
ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அதை கேளுங்க அப்படின்லாம் சொல்லி திமுக அகைன்ஸ்டா எல்லாம் பேசியிருப்பாரு. சோ அப்படியெல்லாம் பேசிட்டு இப்ப அவங்க கூட போய் கூட்டணி வச்சதுனால அவங்களையும் எல்லாரும் நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா அவங்களோட மனைவியை ஒருபோதும் மன்னிக்காது அப்படின்லாம் சொல்லி அவரோட ஆன்மா திட்டுற மாதிரி ஏஐ எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கேப்டனுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாலாக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கேபிஒய் பாலா வந்து நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வராரு. நான் அதெல்லாம் பார்த்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேல் அவர் கூட சேர்ந்து நானும் உதவி பண்ண போறேன். அரசியல்ல நாங்க நின்னாலும் சரி, நிக்கலனாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, உதவி வந்து இனிமேல் நான் அவரோட சேர்ந்து செய்ய போறேன் அப்படின்னு இப்போ இறங்கியிருக்காரு. பாலாவை கூப்பிட்டு நேர்ல பேசியிருக்காரு. பேசினது மட்டும் இல்லாம என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எங்க கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாம வந்து சேர்ந்து செய்யறோம், அவங்களோட கஷ்டத்துல இருந்து நாம வந்து அவங்கள விடுவிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி 2 பேரும் சபதம் ஏத்துக்கிட்டு பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா, இல்ல உண்மையான ஒரு உதவிக்கரம் நீட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பண்றாங்களா, இல்ல கேப்டன் விஜயகாந்தோட பேரை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்றது பல பேர் பல விதமா பேசிட்டு வராங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்படுது. எதனால இந்த நேரத்துல விஜய பிரபாகரன் பாலாவை கூப்பிட்டு சமூக சேவை செய்யலாம், நானும் உங்க கூட சேர்ந்து உதவி பண்றேன்னு சொல்லணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுக்கான பதில நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். கேபிஒய் பாலாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.